அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். திருச்சபையின் பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறோம் சாமி. திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும். திருச்சபையில் இருக்கிற எல்லாவித பரிசுத்தம் இல்லாத தீமையை அகற்றி போடும். இருளை எல்லாம் அகற்றி போடும். கர்த்தாவே பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, மனம் திரும்ப விருப்பம் இல்லாத தீயவர்களை அகற்றி போட்டு மனம் திரும்புதலை ஏற்படுத்தும். திருச்சபைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். திருச்சபையின் உறுப்பினர்களும் திருச்சபையை ஆளுகை செய்து வழிநடத்துகிறவர்களும் போதகர்களும் எல்லோரும் ஆண்டவரை உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாகவும் உம்மை கனப்படுத்துகிறவர்களாகவும் உம்மை குறித்த பயமுடையவர்களாகவும் இருக்கும்படியாய் நீர் கிருபை செய்து அவர்களுக்கு நல்ல புத்தி ஞானத்தை தாரும். சுவாமி, திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும். தீமையை அகற்றி போடும். சுத்திகரித்து விடும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே திருச்சபையை ஆளுகை செய்ய வேண்டும் சுவாமி. திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும். காத்து எல்லாவித தீமைகளுக்கும் நீங்களாக்கி விடுகையும் எல்லாவித இருளின் அந்தகார கிரியைகளையும் அகற்றி போட்டு பரிசுத்தப்படுத்த சுவாமி. நன்மையை செய்கிறவர்களாக மாற்றும். மனம் திரும்ப பண்ணம். ஊழியர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஞானத்தை தாரும். உம்மை அறிகிற அறிவை தார். உம்முடைய 7 ஆவிகளாலும் திருச்சபையை நிரப்பும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை தார். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியை தார். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியை தாரும். கர்த்தருடைய ஆவியை தாரும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் வந்து ஆளுகை செய்யும். திருச்சபையை ஆளுகை செய்து வழி நடத்தும். சர்வலோகாதிபதியே கிருபையாயிரும். ஆளுகை செய்யும். இப்பொழுதே இறங்கும் சுவாமி. ஆளுகை செய்து வழி நடத்தும். கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் நல்லவர். திருச்சபை உம்முடையது, உம்முடையது கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்து பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். சர்வலோகாதிபதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சுவாமி. நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா.